ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இன்னைக்கு உங்ககிட்ட எமர்ஜென்சி பற்றி தாங்க பேச போகிறேன். எமர்ஜென்சி பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் மட்டும் சொல்ல போகிறேன். நம்ம இந்தியாவில் 3 வகையான எமர்ஜென்சி இருக்குங்க. ஒன்று நேஷனல் எமர்ஜென்சி, ரெண்டாவது ஸ்டேட் எமர்ஜென்சி, மூணாவது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இந்த நேஷனல் எமர்ஜென்சி பற்றி தெளிவாக ஆர்டிகல் 352ல் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி பற்றி ஆர்டிகல் 356ல் சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பற்றி ஆர்டிகல் 360ல் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எமர்ஜென்சினா என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேஷனல் எமர்ஜென்சி நம்ம இந்தியா முழுக்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் ஆட்சியை கலைச்சிருவாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா எல்லா ஸ்டேட்லையுமே ஆட்சியை கலைச்சிருவாங்க. அல்லது அவங்க நினைக்கிற எந்த ஸ்டேட்டில் ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் மட்டும் ஆட்சியை கலைச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு வார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்டர்ஸில் அந்த கண்ட்ரியோடைய பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் ஆட்சியை கலைச்சிருவாங்க. அல்லது அவங்க நினைச்சாங்கன்னா எல்லா ஸ்டேட்லையுமே ஆட்சியை கலைச்சிருவாங்க. ஆட்சியை கலைச்சிட்டு அடிப்படை உரிமைகள் மொத்தத்தையும் பறிச்சிருவாங்க. ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்து பேசக்கூடாது, பத்திரிகையாளர்கள்லாம் எதுவும் எழுதக்கூடாது, 4 பேர் ஒன்றா சேர்ந்து டீ குடிக்கக்கூடாது, ஜாகிங் போகக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுங்க. அடிப்படை உரிமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டுரும். தனிப்பட்ட உரிமைகள் மட்டும் இருக்கும். ஒரு கடைக்கு போய் வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டில் அமைதியாக இருக்கலாம். இதை மட்டும்தான் அவங்க பண்ணணுமே தவிர புரட்சி ஏற்படுற மாதிரியோ கிளர்ச்சி ஏற்படுற மாதிரியோ அல்லது அரசாங்கத்தை பற்றியே எதுவுமே எந்த இடத்துலையுமே நின்று பேசக்கூடாது. அப்படி பேசினா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் எமர்ஜென்சி. ஃபர்ஸ்ட் நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352. ஒன்று 1962, ரெண்டாவது 1971, மூணாவது 1975. இது வரைக்கும் 3 டைம் நேஷனல் எமர்ஜென்சி நம்ம இந்தியாவில் டிக்ளேர் செஞ்சிருக்காங்க. 1962ல் எதுக்காக டிக்ளேர் பண்ணாங்கன்னா இண்டோ சைனா வார் வந்துருச்சுங்க. இண்டோ சைனா வாரில் நம்ம இந்தியா தோத்துருச்சு, சைனா ஜெயிச்சிருச்சு. பண்டிட் நேரு கவர்மெண்ட் இந்த வாரில் 1962ல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரில் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த காஷ்மீருடைய ஈஸ்டர்ன் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி. ரெண்டாவது எமர்ஜென்சி என்னன்னா 1971ல் இண்டோ பாகிஸ்தான் வார் வந்துருக்குங்க. இந்த வாரில் ஈஸ்ட் பாகிஸ்தானை பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நாம பிரித்து கொடுத்துருப்போம். அன்னைக்கு நம்மளுடைய இந்திரா காந்தி அம்மையாருடைய கவர்மெண்ட் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டோ பாகிஸ்தான் வார் 1971ல் நடந்ததுனால அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய கவர்மெண்ட் நம்ம இந்தியாவில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இது செகண்ட் எமர்ஜென்சி. தேர்ட் வந்துட்டு 1975ல் இன்டர்னல் கன்ஃபியூஷன் நிறைய வந்துருச்சுங்க. இன்டர்னல் கன்ஃபியூஷன் நிறைய வந்துட்டதுனால 1975ல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் 3 டைம் நம்ம இந்தியாவில் நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நேஷனல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 352ல் இதை பற்றி எப்படி டிக்ளேர் பண்ணும் அப்படிங்கிறத இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஆட்சியை கழிச்சு டைரெக்டாக பிரசிடென்ட்டோடைய ரூலை இம்ப்ளிமெண்ட் செஞ்சிருவாங்க. கவர்னர் ஆட்சி செய்வார். பிரசிடென்ட்டோடைய தலைமையில் கவர்னர் ஆட்சி இங்கே இருக்கும். இதுதான் ஸ்டேட் எமர்ஜென்சி. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் 1951ல் பஞ்சாப்ல ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. இது வரைக்கும் அதிகமாக எந்த ஸ்டேட்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா மணிப்பூர்ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 11 முறை மணிப்பூர்ல ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை டைம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா 4 டைம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு குழப்பங்கள்னால 4 டைம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் ஸ்டேட் எமர்ஜென்சி. அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. கடவுள் ஆசீர்வாதத்தில் இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதே கிடையாதுங்க. இதை பற்றி ஆர்டிகல் 360 தெளிவாக சொல்லுது. அதாவது எப்படி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 360ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. கடவுள் ஆசீர்வாதத்தில் இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஒரு டைம் கூட ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணால் எதுக்காக டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்நிய செலவாணி கையிருப்பு இல்லை அப்படின்னாலோ அல்லது உள்நாட்டில் பொருளாதாரம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு அப்படின்னாலோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஸ்ரீலங்காவில் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு. உள்நாட்டிலையும் பொருளாதாரம் பெருசாக குறைஞ்சி போச்சு. வெளிநாட்டு பொருட்கள் வாங்கக்கூடிய அந்நிய செலவாணியும் இல்லாமல் போயிடுச்சு. இதனால அந்த நாட்டு மக்கள்லாம் பிரசிடென்ட்டுடைய பெட்லேயே ஏறிப்படுத்துறாங்க. பிரசிடென்ட்டுடைய வீட்டை அடிச்சு உடைச்சு அவங்க வீட்டுக்குள்ளே போய் பெட்லேயே ஏறிப்படுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் நடந்தது. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் பண்ணுவாங்க. கடவுள் ஆசீர்வாதத்தில் இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஒரு டைம் கூட ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. 1991ல் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது. இந்த 1991 பீரியட்ல பெரிய எக்கானமிக் கிரைசிஸ் நம்ம இந்தியாவில் இருந்ததுங்க. அன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தார். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில நம்ம இந்தியா இருந்த போது கூட ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இவங்க டிக்ளேர் பண்ணல. என்ன பண்ணாங்கன்னா 60 டன் எடையுள்ள தங்கத்தை இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டையா அல்லது வேர்ல்டு பேங்க்டையான்னு தெரியல அடகு வச்சு டாலர்ஸை வாங்கினாங்க, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வாங்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல கூட ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணல. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு வாரம். நல்ல வேலைக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணல. அப்படி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு பெரிய பிரச்சனை வந்துருக்குங்க. ஸோ இதுதான் எமர்ஜென்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.